பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஔவையார் அழகாக கணபதியை நினைத்து, விநாயகரை நினைத்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். எப்பயுமே ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி 4 விஷயம், நல்ல விஷயங்கள் இருக்கணும். 4 விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம போகிறது, நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒன்று நாம் சரியில்லை, இல்லைன்னா நம்ம வீட்டில் சூழ்நிலைகள் சரியில்லை. இப்போ நாம் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும், சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும். அப்போ நம்ம வீட்டில் முதல்ல நம்ம வீட்டை சரியான விஷயத்தில் செக் பண்ணணும். நம்ம எந்த ராசியில் பிறந்தாலும் அந்த ராசிக்குன்னு உரிய கிரகங்கள், அந்த ராசிக்குன்னு உச்சம், ஆட்சி, பகை, நீசம் பெற்ற கிரகங்கள், இவர்களை வைத்து நம்ம வீட்டினுடைய வாழ்வாதாரத்தை நமக்கு மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப வருத்தப்படுறீங்களா, உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கா, உங்கள் வீட்டில் சில விஷயம் நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குதா, நாம் நினைக்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக கைகூட மாட்டேங்குதா, எல்லாம் நெருங்கி வந்து அப்படியே பாதியிலே நிற்கிதா, எளிமையாக நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை சொல்ல போகிறேன். அதில் நல்ல விஷயமும் இருக்குது, நமக்கு தேவையில்லாத விஷயமும் ஒரு 10 இருக்குது, மொத்தம் 20. இதை பற்றி தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த பதிவை ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிங்க. இந்த பதிவை நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நாள் இதை ரொம்ப கடைப்பிடித்தால், கொஞ்ச நாள் கடைப்பிடிக்கணும், இது நம்மளோட கொஞ்சம் தொடரணும் வாழ்க்கையில். ஒரு 6 மாதமாவது நான் சொல்கிற இந்த பதிவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்தால் நிச்சயம் 3 மாதத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். 90 நாள். ஆனால் தொடர்ந்து இதை செய்தால், செஞ்சு பார்ப்போமா? நாம் நல்லா இருக்கிறதுக்காக கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுறாருன்னு முதல்ல நம்புவோம். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அதுதான் இந்த பதிவை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பிளான் இருக்குது. அப்போ நான் ஒவ்வொரு விதமான பிளானை நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. இதை தொடர்ந்து கீப் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். இதை தொடர்ந்து இந்த விஷயங்கள், முதல்ல 10 விஷயம் நல்லது, அதே 10 விஷயம் எது செய்யக்கூடாது, இந்த 20 விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணால், அதாவது 100 ஆண்டுகள் நாம் நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கும். அதான் நான் ஆரம்பிக்கும் போதே ஔவையாரை நினச்சி தான் ஆரம்பித்தேன். அதனால தான் பிள்ளையார் முதல்ல உள்ளே வந்துட்டார். நம்ம பிள்ளையாரை நினச்சாலே எல்லாமே நல்லாயிருக்கும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். சங்கத்தமிழ் 3 இருந்ததுன்னா என்ன? நமக்கு இயல், இசை, நாடகம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகுது. உண்டா? நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நம்ம வாழ்க்கை எல்லாம் கலந்தது. இந்த கலந்ததை எப்படி பிரித்து வச்சுக்கணும், எப்படி சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள போவோம். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் பணம் தங்கிறதுக்கு என்ன வழி? பணம் தங்காமல் இருக்குன்னா எதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் முதல்ல இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது, எது இருந்தால் பணம் தங்கும், எதெல்லாம் இருந்தால் பணம் தங்காது, இதை பற்றி தான் பேச போகிறோம். தனுசு ராசிக்காரர்களை, பணத்தின் மீது அதிகமாக ஆசை கொள்ளுங்கள்.
மனுஷன் மீது ஆசை கொள்வதை விட பணத்தின் மீது ஆசை வைங்க. பணம் இருக்கிற இடத்துல மனம் தானாக வரும். உங்கள் வீட்டில் எதெல்லாம் இருந்தால் பணம் வரும்? முதல் விஷயம், ஆன்மீக புத்தகங்கள் உங்கள் வீட்டில் இருக்கணும். இருந்தால் பணம் தாராளமாக வரும். நம்ம முதல்ல பாசிட்டிவாக எடுத்துப்போம். பணம் வருவதற்கு என்ன வழி, பணம் தங்குவதற்கு என்ன வழி, அதை முதல்ல ஒரு 10 விஷயத்தை சொல்லிடுறேன். அப்புறமா பணம் வராமல் இருக்கிறதுக்கு தங்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்றதை பிறகு சொல்கிறேன். அது நம்ம இல்லாமல் பார்த்துக்குங்க. முதல்ல பணம் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு வழி, ஆன்மீக புத்தகங்கள் உங்கள் வீட்டில் இருக்கணும். ராமாயணம், மகாபாரதம், கண்டிப்பாக ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்கள் இருக்கணும். ஒரு குருவுடைய படம், குரு தட்சிணாமூர்த்தி படம் உங்கள் வீட்டில் நல்ல ஃப்ரேம் பெருசாக ஒன்று வாங்கி ஹாலில் மாட்டுங்க. அதுமாதிரி வீட்டு வாசலில் ஒன்று வைங்க, குரு தட்சிணாமூர்த்தி படம். உங்கள் வீட்டு சுவாமி ரூமை பிரதானமாக குரு தட்சிணாமூர்த்தி அலங்காரம் வைங்க. ஒரு உலக வரைபடம் ஒன்று வைங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேர்ல்டு மேப்புன்னு சொல்லுவாங்க, அதை ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு அதை ஃப்ரேம் போட்டு வீட்டில் ஹாலில் மாட்டுங்க. உலக வரைபடம் இல்லைன்னா உங்கள் வீட்டு வராண்டாவில் வைங்க. உலக வரைபடம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் வீட்டு சுவாமி ரூமு, ஹாலு, வாசலில் குரு படம் இருக்கணும், குரு தட்சிணாமூர்த்தி படம். ஜன்னல்களை திறந்து வைக்கிற பழக்கம் வச்சிங்க. டெய்லி 2 டைம்ஸ், காலையில் 1 ஹவர், சாயந்தரம் 1 ஹவர் ஜன்னல்கள் திறந்து இருப்பது நல்லது. அதுக்கடுத்து ஸ்க்ரீன் போட்டிருந்தீங்கன்னா ஸ்க்ரீனை ஒரு 2 ஹவர்ஸ் திறந்து வச்சுருங்க. அப்புறமா கூட ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். மஞ்சள் பூ உங்கள் வீட்டில் இருந்தே தீரணும். மஞ்சள் அரளி, மஞ்சள் ரோஜாப்பூ, மஞ்சள் கலரில் என்னென்ன பூ இருக்கோ அந்த மஞ்சள் பூ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த செடி வைங்க. பூஜை மணி, கண்டிப்பாக பூஜை செய்கிற மணி உங்கள் வீட்டில் இருக்கணும். அதில் நந்தி போட்டு மணி இருக்கணும். அந்த மணி அடிக்கணும். காலையில் ஒரு தடவை, சாயரிச்ச ஒரு தடவை, விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, விளக்கை ஏற்றிட்டு ஒரு தடவை மணி அடிக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, விளக்கை ஏற்றிட்டு ஒரு தடவை மணி அடிக்கணும். அப்புறமா பூஜை பண்ணும்போது ஒரு தடவை மணி அடிக்கணும். இந்த பூஜை மணி, வேத மந்திரங்கள் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் ஓடணும். வேத மந்திரங்கள், ஏதாவது ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். நல்ல மந்திரங்கள் மட்டும். நீங்கள் பாட்டெல்லாம் கேட்குறத விட உங்கள் வீட்டில் சுவாமி ரூம்லேயோ ஹால்லையோ டெய்லி 1 ஹவர், காலையில் ஈவினிங் 1 ஹவர் வேத மந்திரம் ஓடணும். மரத்தில் நாற்காலி இருக்கணும். அது முடிஞ்சதுன்னா தேக்கு மரம் ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைன்னா வேம்ப மரம், வேம்புன்னு சொல்லுவாங்க, வேப்ப மரம்னு சொல்லுவாங்க. இந்த தேக்கு மரம் ரொம்ப பெஸ்ட்டு. மர நாற்காலி, ஆனால் ஆடுற நாற்காலி இருக்கக்கூடாது. என்ன சாமி இப்படி போட்டு குழப்பறிய, எப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம், ஆடுற நாற்காலி இருக்கக்கூடாது. நாற்காலி இருக்கணும். மரத்தில் ஒரு நாற்காலி. அது மாதிரி வீட்டில் வாசலில் ஒரு தீப ஒளி, ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ளே ஒரு விளக்கே இருக்கணும். அது ஒரு கூண்டு வச்சு விளக்கேற்றுறது நல்லது. அது உங்கள் வீட்டை பணம் வரவு அதிகமாகும். ஏதாவது கல்வி சின்னங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வைங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சின்னங்கள், புத்தகம். உங்களுக்கு யாராவது ஒரு பரிசு பொருளை நீங்கள் யாருக்காவது நீங்கள் கொடுக்குறனா கூட புத்தகம் சம்மந்தமான பரிசு பொருட்கள் அந்த சின்னங்களாக இருக்கணும். ஒரு பணம், ஒரு பொம்மையே வாங்குறீங்களா, அது ஒரு புத்தக பொம்மை வாங்கலாம். இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா புத்தகம் படிக்கிற மாதிரி பிள்ளையார் உட்காந்துருப்பார். புத்தர் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி சின்னங்கள், இந்த புத்தகம் இருக்கணும். கல்வி சம்பந்தமான சின்னங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெரிய பலத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய பழைய நினைவுகள், பழைய விஷயங்கள் சார்ந்த ஒரு டப்பா ஒன்று, ஒரு பெட்டி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு அலமாரி வச்சுக்கோங்க. அதில் உங்கள் பழைய பொருட்களை சேர்த்து வைங்க. அது வெற்றி தந்த பொருட்களாக இருக்கணும். அவமானப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது. நம்மளை பாராட்டின பொருட்களாக அங்கே இருக்கணும். அதெல்லாம் உங்கள் லாபத்தை உண்டாக்கும். எது இருக்கக்கூடாது இதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல எது இருக்கணும்னு சொன்னோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றப்படணும். தீப ஒளி இருந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை விளக்குகள் எரிஞ்சாலும், லைட்டெல்லாம் எல்இடி லைட் எல்லாம் எரிஞ்சாலும் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு சின்ன தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதுவும் வீட்டு வாசல்லையும் வீட்டுக்குள்ளேயும். குருவுடைய படம், உலக வரைபடம் கண்டிப்பாக இருக்கணும். எது இருக்கக்கூடாது? முதல்ல தண்ணி கசிவு இருக்கக்கூடாது. வீட்டில் எங்கேயுமே பைப்பில் தண்ணி கசியக்கூடாது. ஜாயிண்டில், அந்த ஜாயிண்ட் பைப்பில் இருக்கும், அங்கே தண்ணி கசியக்கூடாது. மங்கின விளக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப டவுனாக எரியும், அது நாளைக்கும் இன்றைக்கும் போகிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி விளக்குகள் கண்டிப்பாக எரியக்கூடாது, பார்த்துங்க. பழைய குப்பையெல்லாம் பழசெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இன்றைக்கி அது நமக்கு தேவையில்லைன்னா அது யாருக்காவது கொடுத்துருங்க. அதை சும்மா சேகரித்து வைக்காதீங்க. பழைய குப்பை இருக்கக்கூடாது. அழுக்கு பூஜை அறை இருக்கக்கூடாது. பூஜை அறை என்றைக்குமே தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் சுத்தமாக இருக்கணும். சமையல் அறை, பூஜை அறை, படுக்கை அறை, 3 சுத்தமாக இருந்தால் வீடு நிம்மதியாக இருக்கும்.
அதில் பூஜை அறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் பூஜை அறை சுத்தமாக இருக்கணும். அதில் வந்து பூவெல்லாம் பழைய பூவெல்லாம் சாமிக்கு பண்ணி நிறையா இருக்கும். இந்த சாமியை இப்போ எடுத்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 1/2 கிலோ பூவே இருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா எல்லா கோயிலேருந்து வாங்கின விபூதி எல்லாம் கவராக இருக்கும். எந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலும் ஒரு டப்பா வச்சுங்க, விபூதிக்கும் குங்குமத்துக்கும். அந்த விபூதி கவரை பிரிங்க, அந்த டப்பாவுக்குள்ளே போட்டு வைங்க. குங்குமத்தை பிரிங்க, டப்பாவை போட்டு வைங்க. அந்த பேப்பரை தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான். இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. அதெல்லாம் ஒரு குப்பையாக்காதீங்க. சோகமான சூழல் இருக்கவே கூடாது. சிரித்த முகம் இருக்கணும், சிரித்த சூழ்நிலைகள். நீங்கள் என்றைக்கு டவுன் ஆகுறீங்களோ உங்களுக்கு எல்லாமே அவுட்டு. அதனால் அதுதான் உங்களை பெரிய கஷ்டத்தையும் உண்டாக்குது. ஏன்னா உங்களுக்கு சில விஷயத்தை மறக்க முடியாது. ரொம்ப அழுத்தம். அப்போ என்னென்னா பிடிச்சவங்கள்ட்ட போய் பேசுங்க, பிடிச்சவங்களோட சிரித்து பேசுங்க. பிடிச்ச இடத்துக்கு ரொம்ப இருட்டு இல்லாமல் வெளிச்சமான இடத்துக்கு போங்க. நீங்கள் என்றைக்குமே வெளியில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பீச்சுக்கே போகிறீங்கன்னா நல்ல லைட் இருக்கிற இடமா போங்க. இருட்டான இடத்துல போய் உட்காந்துருக்காதீங்க. அதே மாதிரி எதிர்மறை வாசகங்கள் எதையும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த சோகப்பாட்டு, நீங்கள் ஸ்டேட்டஸ்லாம் தயவுசெய்து சோகப்பாட்டெலாம் வைக்காதீங்க. மோட்டிவேஷன் கூட பரவாயில்ல, ஆனால் சோகப்பாட்டு கண்டிப்பாக வேணாம். மோட்டிவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து இமயமலையானாலும் அப்படின்னு பாட்டெலாம் வரும். இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நல்லா கொண்டு போகும். அதுமாரி கூட வைக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சோகமான பாட்டெல்லாம் வைக்கக்கூடாது. நிறைய பார்த்துங்க. காற்றோட்டம் இல்லாத சூழ்நிலைகள் உங்களை பெரிய அளவில் கஷ்டத்தை உண்டாக்கும். தயவுசெய்து வீட்டுக்குள்ளே புழுக்கத்தில் இருக்காதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கணும். காற்றுல தான் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கும். உடஞ்ச பூஜை பொருட்கள் எதுவும் வைக்காதீங்க. பூஜை சார்ந்த விஷயங்கள் உடஞ்சிருக்கக்கூடாது. அதுமாரி கண்ணாடி சம்பந்தமான விஷயங்கள் உடஞ்சிருக்கக்கூடாது. கடிகாரங்கள் முள் மாறி இருக்கக்கூடாது. முள் பிறனா அது நெளிஞ்சு போயிருக்கும். கண்ணாடி கடிகாரத்தில் முன்னாடி கண்ணாடி இருக்காது. இல்லைன்னா கடிகாரத்தில் வந்து பின்னாடி வந்து அந்த பேட்ரி போகிற இடத்துல அந்த பாக்ஸு கவர் இருக்காது. அதெல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது புத்தகங்கள், தூசி புத்தகங்கள் இருக்கக்கூடாது. புத்தகத்தை சுத்தம் பண்ணிகிட்டே இருங்க. கம்ப்யூட்டர் சுத்தமாக இருக்கணும். கம்ப்யூட்டர் டெய்லி தொடங்க. அந்த ஏதாவது ஒரு ரூம் உங்கள் வீட்டில் அடப்பட்டு இருக்கக்கூடாது, பூட்டியே இருக்கக்கூடாது. அதுமாதிரி எல்லாமே திறந்துருக்கணும். அப்பப்போ திறந்து அதை சுத்தம் பண்ணிட்டு திரும்பி முடிக்கணும். சார் அது நான் போய் ரொம்ப நாள் சார் அந்த ரூமுக்கே நான் போனதில்லை சார் இப்படி சொல்லக்கூடாது. சார் அந்த பாக்ஸை நாங்கள் திறந்ததே கிடையாது சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை வந்து நீங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா வீட்டில் பணம் தங்காது. இதையெல்லாம் முதல்ல மாற்றுங்க. 90 நாள் நான் சொல்கிற நல்ல விஷயங்கள் 10 தயவு செய்து தொடர்ந்து செய்யுங்க. கெட்ட விஷயம்னு சொன்னேன், தேவையில்லாத விஷயங்கள், அதை 10ஐயும் தூக்கி எறிங்க. 90 நாள் ட்ரை பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்களே, நிச்சயம் உங்கள் வீட்டில் பணம் தங்கும், பணம் பெருகும். பணம் உங்களை பல வழியில் பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டு போகும். முதல்ல வேத மந்திரங்கள் உங்கள் வீட்டில் ஓடணும். வேத மந்திரங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மலர் நாற்காலி நிறைய யூஸ் பண்ணுங்கள், நல்லா யூஸ் பண்ணுங்கள். குருவோடைய படம் வைங்க, ஆன்மீக புத்தகங்கள் வாசிங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. தெய்வ அனுகிரகம் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டு கொண்டு போக போகுது. உங்களுடைய பழைய நினைவுகள் தான் உங்களை அவ்வப்போது வருத்துது. அதை முதல்ல தூக்கி போட்டுருங்க, வேண்டவே வேண்டாம். பழைய நினைவுகள், இந்த ஸ்டேட்டஸு, பழைய சோகமான பாட்டு, ஏதாவது வந்து இந்த முதல்ல ஸ்டேட்டஸ் வைக்கும் போது ரொம்ப டவுனாக வைக்கிறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சந்தோஷமாக வைங்க, சந்தோஷமாக இருங்க. ஒரு நல்ல பாட்டு வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேணாம், நல்ல பாட்டு மட்டும் வைங்க போதும். என் அன்பு உறவுகளே, என்றைக்குமே ஆரம்பத்தில் ஒன்று பார்க்குறோம், நடுவில் ஒன்று பார்க்குறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். எண்டு கிளைமாக்ஸ். நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா வீடு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசில் எந்த சிந்தனைகள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி யாருடைய கட்டாயமும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதற்கு முதல்ல முயற்சி பண்ணுவோம். சில விஷயத்தை ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திப்போம். எல்லாம் ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையை வளர்த்துப்போம். அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் பாதியாக நம்ம வாய் வைக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், 10 நாள் தான். ஸ்கூல்லேயே கிளாஸ்லேயே பிள்ளைங்களை போய் சேர்த்து விட்டால் 10 நாள் தான் ஒரு கிளாஸுக்கு போவாங்க, அடுத்த 10 நாள் போக மாட்டாங்க. நம்ம ஒரு வேலைக்கே போனால் 10 நாள் தான் டிப்டாப்பாக போவோம், திடீர்னு ஒரு நாள் அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு போவோம். என்றைக்குமே ஒரே டிப்டாப். என்றைக்கு வெற்றியாளர்கள்லாம் ஏன் நல்லா இருக்கிறாங்க, அவங்க என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காங்க. வெற்றி பெற விரும்புபவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டுறாங்க. அதனால தான் வெற்றி கிட்ட வர மாட்டேங்குது. நம்ம பணம் வரணும், பொருள் வரணும், புகழ் வரணும், வெற்றி வரணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும்.
நான் சொன்ன விஷயத்தை 90 நாள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் உங்களோடு சேர்ந்து நானும் முயற்சி பண்ணுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழ்நிலைகளை, உயர்வுகளை நாம் உண்டாக்குவோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய பொருளாதார இழப்புகளை தவிர்ப்போம். நாம் மனசு வச்சா நடக்குங்க. நம்ம மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்துவோம். எல்லாரும் சேருவோம். உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது. அந்த நல்ல மனசுக்கு நல்ல வார்த்தைகள் உங்கள்கிட்டேருந்து கண்டிப்பாக வருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்ல எண்ணம், நல்ல சுத்தமான சுகாதாரமான சுத்தமான இடம், தர்ம சிந்தனை, தர்மம், இறை நம்பிக்கை, இந்த 4 இருந்ததுன்னா கண்டிப்பாக செழிப்பு, மன அமைதி தானாக வரும். நம்ம வாழ்க்கையில் எல்லார் வீடுகள்லேயும் அதிர்ஷ்டம், பணவரவு, மன நிம்மதி நிரம்ப கண்டிப்பாக அமையும், நிறைய கிடைக்கும். இதற்காக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளை நீங்களும் பங்கெடுத்துக்குங்க. நம்புகிறவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், பணவரவு, நிம்மதி கிடைக்கணும், நிரம்ப கிடைக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் நீங்களும் ஒன்றிணைந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் சந்திக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலையும் நாம் எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகிறோம். 90 நாள் கண்டிப்பாக உறுதியாக நாம் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம். செய்வோமா? செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.